அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் என்ற சப்ஜெக்டில் கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனெட்டிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி அந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டென்ஷன் இன் த கேபிள் சப்போர்ட்டிங் எ லிஃப்ட் இஸ் மோர் வென் த லிஃப்ட் இஸ். த டென்ஷன் இன் த கேபிள் சப்போர்ட்டிங் எ லிஃப்ட் இஸ் மோர் வென் த லிஃப்ட் இஸ். பொதுவாக லிஃப்ட் அப்போர்டில் மூவ் ஆகும்போது தான் லோடு அதிகமாக இருக்கும். அதாவது டென்ஷன் அந்த கேபிளில் டென்ஷன் அதிகமாக க்ரியேட் ஆகும். அதுலேயும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மூவிங் டவுன்வர்ட்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. கண்டிப்பாக டவுன்வர்ட் கிடையாது, மூவிங் அப்வர்ட்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஆக்சுவலாக மூவிங் அப்வர்ட் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லும்போது அக்ஸலரேஷன் இருக்காது. ஸோ எப்போ டென்ஷன் அதிகமாக இருக்கணும், மூவிங் அப்வர்ட்ஸ் வித் அக்ஸலரேஷன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான். த டென்ஷன் இந்த கேபிள் சப்போர்ட்டிங் எ லிஃப்ட் இஸ் மோர் வென் த லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ் வித் அக்ஸலரேஷன். ஓகேங்களா? அக்ஸலரேஷனோட அப்போர்டில் மூவ் ஆகும்போது டென்ஷன் கேபிளில் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, an object having 10 kg mass and weighs as 9.81 kg on a spring balance. The value of g at that place. ஓகே, ஒரு பாடினுடைய மாஸ் கொடுத்துட்டாங்க, அதனுடைய வெயிட் கொடுத்துட்டாங்க. அங்கே அந்த பிளேஸில் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணி வெயிட்டை மெஷர் பண்ணுறாங்க, அதில் ஒரு வேல்யூ வருது. அப்போ அந்த இடத்துல என்ன ஜியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 9.81 கேஜின்னு இருக்குது. அது ஆக்சுவலாக நியூட்டன், ஏன்னா வெயிட்டோட யூனிட் நியூட்டனாக தான் இருக்கணும். ஸோ நியூட்டன் எடுத்துக்கணும். இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அதாவது கொஸ்டினில் மிஸ்டேக்கு. 9.81 கிலோகிராமில் 9.81 நியூட்டன். ஸோ அப்போ நம்ம W = mg, வெயிட் = mg அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது அதில் W வெயிட் 9.81 நியூட்டன், மாஸ் 10 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா G 0.981 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னு வரும். ஸோ நம்ம 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்ன்றது அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. பட் இங்கே ஒரு சுச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க, இந்த மாசு இந்த வெயிட் இருக்கும்போது அந்த இடத்துல ஜி வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ W = mg யூஸ் பண்ணோன்னா 0.981 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் வருது. இங்கே ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, a rigid body can be replaced by two masses placed at fixed distance apart. Okay, the two masses form an equivalent dynamic system if select most appropriate answer. அதாவது ஒரு ரிஜிட் பாடியை ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது, அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் மாஸில் செட்டிங் ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸில் கொடுக்கும்போது ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த சிஸ்டம் ஈக்குவலன்ட் டைனமிக் சிஸ்டமாக இருக்கணும்னா என்னெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், த சம் ஆஃப் த டூ மாசஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் ஆஃப் த பாடி. ஸோ ஆல்ரெடி இருந்த ஒரு பாடியை, ஒரு ரிஜிட் பாடி ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் மாஸ் சொல்லும்போது, அப்போ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் மாஸினுடைய அடிஷன் அந்த ரிஜிட் பாடி அந்த ரிஜிட் பாடியினுடைய மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ த சம் ஆஃப் த டூ மாசஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் ஆஃப் த பாடி. நெக்ஸ்ட்டு, த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த டூ மாசஸ் கோயின்சைட் வித் தட் ஆஃப் த பாடி. ஓகேங்களா? அப்போது ஆல்ரெடி இருந்த ஒரு பார்னு எடுத்துக்கோமே, ஒரு பெரிய பார் ரீப்ளேஸ் பண்ணி ரெண்டு டிஃப்ரெண்ட் மாஸாக ஒரு செர்டைன் டிஸ்டன்ஸில் வைக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி அந்த பாருடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருந்த பாயிண்ட்டும் இந்த ரெண்டு மாசஸுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வர்ற பாயிண்ட்ஸும் கோயின்சைட் ஆகணும். ஓகேங்களா? அப்போ தான் அது பேலன்ஸ் ஆகும். ஸோ அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அடுத்தது, த சம் ஆஃப் தி மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த மாசஸ் அபவுட் தேர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு த மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி. ஓகேங்களா? அடுத்தது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது ஒரு ரெண்டு மாசஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த ரெண்டு மாசஸ்க்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம்னா அந்த பாடியினுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு என்ன வருமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் அந்த பாடி அந்த டூ மாசஸ் இப்போ என்ன கிரியேட் பண்ணும், ஈக்குவலன்ட் டைனமிக் சிஸ்டம். ஓகேங்களா? அதாவது பேலன்ஸ் பண்ணுறதா கிட்டத்தட்ட. ஸோ அப்படி இருக்கணும்னா மாஸோட அடிஷன் சேமாக இருக்கணும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி கோயின்சைட் ஆகணும், அப்புறம் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேமாக, அதாவது சம் ஆஃப் த மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ரீவியஸ் பாடியினுடைய மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த சென்டர் கிராவிட்டிக்கு சேமாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு, இஃப் த பாடி ஃபால்ஸ் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி தென் கிராவிடேஷனல் அக்ஸலரேஷன் இஸ் டேக்கன் ஆஸ். பாருங்கள், பாடி டவுன்வர்டில் மூவ் ஆகும்போது, ஓகேங்களா, அதாவது ஃபால்ஸ் ஃப்ரீலி அப்படின்னு சொன்னாலே, இப்போ நம்ம மேலேருந்து ஒரு கல்லை தூக்கி போடுறோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் அந்த வேல்யூ அந்த அக்ஸலரேஷனில் தான் ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகும்போது ப்ளஸ் 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். அதுவே நம்ம அப்வர்டில் தூக்கி போடும்போது எகைன் 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் தான், ஆனால் மைனஸ் 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இங்கே ஃபால்ஸ் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி கீழே விழுகுது அப்படின்னா அப்போ ப்ளஸ் 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் சி தான். இஃப் பாடி ஃபால்ஸ் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி தென் த கிராவிடேஷனல் அக்ஸலரேஷன் இஸ் டேக்கன் ஆஸ் ப்ளஸ் 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். Next, a car moving with a uniform acceleration covers 450 meter in 5 second interval
and covers 700 meter in next 5 seconds interval. The acceleration of the car is, ஓகேங்களா, the acceleration of the car is அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிஃபார்ம் அக்சலரேஷன் ப்ராப்ளம். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இது யூனிஃபார்ம் அக்சலரேஷன் ப்ராப்ளம் அப்படின்னாலே நம்ம வந்து அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். s = ut + ½ at square, v = u + at and v square = u square + 2as. ஓகேங்களா, இங்கே வந்து அக்சலரேஷன் தான் கேட்குறாங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 450 மீட்டர் 5 செகண்ட் இன்டர்வலில் ட்ராவல் பண்ணுது. ஸோ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர் 700 மீட்டர் இன் நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ். ஓகேங்களா, அடுத்த 5 செகண்டில் 700 மீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ அக்சலேஷன் கேட்கும்போது நம்ம எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாம்னா, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கறதுனால இந்த s = ut + ½ at square யூஸ் பண்ணலாம். முதல்ல 450 அப்படின்ற டிஸ்டன்ஸில் என்ன இப்போ எவ்வளோ ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. அதாவது அந்த கார் வந்து 5 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. வெலாசிட்டி u, இனிஷியல் வெலாசிட்டி u ப்ளஸ் ½ a 5 ஸ்கொயர். இப்போ இதில் வந்து நம்ம டைமு டிஸ்டன்ஸு 2 வேல்யூ இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி செகண்ட் டிஸ்டன்ஸ் வந்து அடுத்த 5 செகண்ட்ஸில், அதாவது பாருங்கள், நம்ம வந்து திரும்ப இனிஷியல் வெலாசிட்டி u தான் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, அப்போது டோட்டல் டைம் பார்த்திங்கன்னா இப்போது ஆல்ரெடி ஒரு 5 செகண்ட், இப்போ ஒரு 5 செகண்ட், ஸோ 10 செகண்ட்ஸு. ஸோ டைம் 10 செகண்ட் இருக்கும்போது ஆல்ரெடி 450 ட்ராவல் பண்ணிச்சு. இப்போ இன்னொரு ப்ளஸ் 700, அப்போது 1150. இது வந்து கவர் பண்ண டிஸ்டன்ஸு. அப்போ எகெயின் ut + ½ at square ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு எகெயின் ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 700க்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக நீங்கள் s = ut + ½ at square எழுத முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது இனிஷியல் வெலாசிட்டி u. ஓகேங்களா, அதை தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால் 700 + 450 எடுத்துக்கிட்டு டோட்டல் டைம் 10 செகண்ட்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது அக்சலரேஷன் 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். எங்கெல்லாம் யூனிஃபார்ம் அக்சலரேஷன் அப்படின்ற டேர்ம் வருதோ அப்போல்லாம் நம்ம இந்த 3 ஈக்குவேஷன்ஸில் எந்த ஈக்குவேஷன் ஆப்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு, how much force will be exerted by the floor of the lift on a passenger of 80 kg mass when the lift is accelerating downward at a 0.81 meter/second square. இப்போ இங்கே ஒரு லிஃப்ட் ப்ராப்ளம் தான் இது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, how much force will be exerted by the floor of the lift on a passenger. பேசஞ்சரோட வெயிட் மாஸ் வந்து 80 kg லிஃப்ட்டில் இருக்கார். இப்போ லிஃப்ட்டு டவுன்வேர்டில் அக்சலரேட் ஆகும்போது ஃப்ளோர் வந்து எவ்வளோ ஃபோர்ஸு எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லிஃப்ட்டோட ஃப்ளோர் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதுன்றாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிஃப்ட் ப்ராப்ளத்தில் நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா டவுன்வேர்டில் வரும்போது mg - ma. ஓகேங்களா, mg - ma. டவுன்வேர்டுன்னு சொல்லும்போது mg - ma. இந்த mgன்றது பாடியினுடைய வெயிட்டு, -maன்றது இனர்சியாவில் வர்ற இனர்சியா ஃபோர்ஸு. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா mg - ma, m காமனாக வரும். ஜி வேல்யூ வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜி வேல்யூ வந்து 9.81. பாடியினுடைய அக்சலரேஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா 0.81. ஓகேங்களா, இதில் என்னென்னா அக்சலரேட்டிங் டவுன்வேர்டு, லிஃப்ட் டவுன்வேர்டில் ஆக்ட் ஆகும்போது நெட் ஃபோர்ஸ், ஓகேங்களா, ஃப்ளோர் எக்ஸர்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேசஞ்சரோட வெயிட்டு மைனஸ் இந்த இனர்சியா ஃபோர்ஸ் ma, அதுதான் வரும். இதுவே வந்து அப்போர்டில் போகிற மாதிரி இருந்ததுன்னா mg + maன்னு வரும். ஓகேங்களா, அப்போது இதில் வந்து g 9.81, அப்புறம் பாடியினுடைய அக்சலரேஷன் வந்து 0.81. சப்ஸ்டியூட் பண்ணும்போது மாஸ் வந்து 80 kg. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் 720 நியூட்டன். ஓகேங்களா, அப்போ ஃப்ளோ எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து 720 நியூட்டன். நெக்ஸ்ட்டு, if velocity of a body change from 50 meter/second to 200 meter/second in 20 seconds, okay, then the acceleration of the body is, ஓகேங்களா, ஜென்ரலாகவே அக்சலரேஷன் என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இங்கே வந்து வெலாசிட்டி வந்து 50லேருந்து 200 சேஞ்ச் ஆகிருக்கு இன் 20 செகண்ட்ஸில். அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், 200 - 50 / 20 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ 150/20 7.5 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் வரும். ஸோ அக்சலரேஷன் சிம்பிள் கொஸ்டின் தான். அக்சலரேஷன் கேட்டால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அடுத்தது, a particle of mass 1 kg moves in a straight line under the influence of a force which increases linearly with time at the rate of 60 Newton/second, it being 40 Newton initially 40 Newton. The position of the particle after a lapse of 5 seconds if it started from the rest at the origin will be. ஓகே, இதில் வந்து பார்ட்டிக்கிளுடைய மாஸ் 1 kg கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்ன ரேட்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது.
அதுவும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன ரேட்லனா 60 நியூட்டன் பர் செகண்ட். அப்போ இங்கே வந்து நம்ம வெறும் ஃபோர்ஸ் நியூட்டன் மட்டும் சொல்ல, ஃபோர்ஸ் ஆக்டிங் ரேட் சொல்கிறோம். அப்போ பர் யூனிட் டைம். ஸோ df by dt, ஓகேங்களா, ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் டைம் அப்படின்றத சேர்த்து சொல்லும்போது df by dt 60 நியூட்டன் பர் செகண்ட். அதில் வந்து நம்ம இந்த இடத்துல ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் வேறு மாதிரி வந்திருக்கும். பட் இங்கே ஃபோர்ஸ் பர் டைம் கொடுத்ததுனால ஸோ df is equal to 60 into dtன்னு எடுத்துக்கிறோம். இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து டோட்டல் ஃபோர்ஸ்ன்றது என்னென்னு வந்துடும். ஸோ f is equal to இன்டெகிரேட் பண்ணும்போது df வந்து f ஆகிடும், dt வந்து tன்னு வரும். ஸோ 60 into t ப்ளஸ் இன்டெகிரேஷனுக்கான கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. இப்போது இதில் ஒரு நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். என்ன அப்படின்னா இனிஷியல் கண்டிஷனில் வந்து டைம் வந்து 0. அது வந்து இனிஷியலாக எவ்வளோ நியூட்டன் இருந்தது, 40 நியூட்டன் ஃபோர்ஸு. அப்போ டைம் 0வாக இருக்கும்போது 40 நியூட்டன் ஃபோர்ஸு. அதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் 1 போடும்போது அந்த என்னது டி 0னா 60 into t 0 ஆகிடும் ப்ளஸ் சி. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னு வரும். எஃப் இஸ் ஈக்குவல் டு 40 தெரியும். ஸோ சாரி, அதாவது இனிஷியல் கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணும்போது அந்த சி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 40 வந்துடுது. இந்த ப்ராப்ளத்தில் அகெயின் ஃபோர்ஸை பற்றி சொல்லாமல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ரேட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் அதை df by dtன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் df is equal to 60 dtன்னு வந்துடுது. அதை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது, f is equal to 60t plus c. அதில் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இனிஷியலாக 40 நியூட்டன் இருந்தது அப்படின்னா 40 நியூட்டன் இனிஷியலி 40 நியூட்டன்னா அப்போ டைம் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் யூஸ் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் 14 கிடைக்குது. ஃபைனலாக ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் 60t + 40. அப்போ டைம் கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு ஃபோர்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நியூட்டன் செகண்ட் லாவோட கான்செப்ட் போகிறாங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு ma. ஃபோர்ஸோட அனதர் ஃபார்ம் வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு ma. அதில் மாஸ் வந்து 1 kg இன்ட்டு ஏ. ஓகேங்களா. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அக்சலரேஷன் சொல்லலாம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல, இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு maன்ற கான்செப்டில். அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60t + 40ன்னு சொன்னோம். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 60t + 40 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா. அக்சலரேஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா dv by dt, அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம் இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு சொல்லலாம். ஸோ dv by dt இஸ் ஈக்குவல் டு 60t + 40. ஃபைனலாக ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா dv by dt ஈக்குவல் டு 60t + 40ன்னு வருது. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆஃப்டர் எ லேப்ஸ் ஆஃப் 5 செகண்ட். ஓகே, ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் பாடியினுடைய பொசிஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு dv by dtன்னு இருக்குது. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு அதாவது வெலாசிட்டி பர் யூனிட் டைம் இருக்குது. நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி இன்டெகிரேட் பண்ணால் இது வெலாசிட்டி இன்டெகிரேட் பண்ணோன்னா ஸ்பீட் டிஸ்டன்ஸ் வரும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இன்டெகிரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணிடுறாங்க, இந்த டிவின்ற டேர்ம் லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு டிடி அந்த சைட் கொண்டு போயிடுறாங்க. ஸோ dv is equal to 60t into dt plus 40 dtன்னு வருது. ஓகேங்களா. அதாவது dt அந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது 60t into dt plus 40 dtன்னு வரும். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டு சைட்லையும் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. இன்டெகிரேட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் வெலாசிட்டி dv வந்து vன்னு வந்துடும். 60 dtனா 60t மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரீவியஸ் டேர்மில். ஸோ t²/2 இன்டெகிரேட் பண்ணும்போது ப்ளஸ் 40t ப்ளஸ் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட்டு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன், அதாவது டைம் 0வாக இருக்கும்போது வெலாசிட்டி 0, அதை சப்ஸ்டிட் பண்ணோன்னா c1க்கு 0ன்னு ஒரு வேல்யூ வரும். இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்துடும். ஸோ c1 0. நெக்ஸ்ட்டு இப்போ ஈக்குவேஷனில் c1 0ன்னு போட்டோன்னா v is equal to 60t²/2 ப்ளஸ் 40tன்னு வரும். அகெயின் vன்றது வந்து நம்ம ds by dtன்னு எடுத்துக்கலாம். அப்போது 60t²/2 ப்ளஸ் 40tன்னு வரும். இப்போ இன்டெகிரேட் பண்ணோன்னா நமக்கு அந்த ds இன்டெகிரேட் பண்ணும்போது s, அதாவது டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது அகெயின் dt ரைட் சைடில் வந்துடும். அப்போது இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ds இன்டெகிரேட் பண்ணும்போது s, t² இருக்குது, அப்போ t³/3ன்னு வரும். அப்போ ஃபைனலாக வந்து 60t³/6ன்னு வரும்.
ப்ளஸ் 40t ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் C2 எகெயின் ஒரு கான்ஸ்டன்ட் வருது இல்லைங்களா, அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூக்கு எகெயின் இனிஷியல் கண்டிஷன் டைம் 0 இருக்கும்போது ஆரிஜினில் தான் இருந்திருக்கு. ஸோ எஸ்ஸும் 0 தான், அதை யூஸ் பண்ணால் C2 0 ஆகும். ஸோ ஃபைனலாக S is equal to 60t³ + 40t² / 2. அவங்க கேட்டது 5 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1750 மீட்டர் வருது. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம் இங்கே சால்வ் பண்ணதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக இதுக்கு தேவையான்னு தெரியல. அதாவது இதை விட சிம்பிள் மெத்தடில் ஏதாவது ஆன்சர் கிடச்சதுன்னா நான் அதை பார்த்துட்டு கமெண்ட்டில் இந்த சொல்யூஷன் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்படி உங்களுக்கு ஏதாவது கிடச்சதுனாலும் கமெண்ட்டில் இந்த சொல்யூஷனை ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த புக்கில் இருக்க எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, a car travels from one city to another with a uniform speed of 40 km/h for half distance and with the uniform speed of 60 km/h for remaining half distance. The average speed of the car. இந்த ஆவரேஜ் ஸ்பீட்னு கேட்டாங்கன்னா அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் ஸ்பீடு. ஓகேங்களா. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்கு, கார் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் சிட்டி டு அனதர் வித் த யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 40 km/h. 40 km/hல ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸையும் ரிமைனிங் ஹாஃப் டிஸ்டன்ஸை 60 km/hலையும் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த நமக்கு தேவை என்னது, ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு. ஸ்பீட்னா என்ன சொல்லுவோம் நம்ம, டிஸ்டன்ஸ் பர் டைம்னு எடுத்துக்குவோம். அப்போது நியூமரேட்டரில் டோட்டல் டிஸ்டன்ஸு. அப்போ இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் என்னது, இங்கே என்ன எடுத்துக்காங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து டின்னு எடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ்னு வரும்போது d/2 + d/2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இல்லை டின்னு கூட எடுத்துக்கலாம், ஏன்னா 2d/2 கடைசியில் டின்னு தான் வரும். டிவைடட் பை, ஏன் d/2 மேலே எடுத்துக்கிறாங்கன்னா, அப்போ தான் கீழே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது கீழே இருக்கிறது டேர்ம் வந்து டைம்னா என்னது, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம்னு சொன்னோம்னா, அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் ஸ்பீடு. எந்த டிஸ்டன்ஸை என்ன ஸ்பீடில் கவர் பண்ணியிருக்கோ அதை நம்ம ரேஷியோ எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் d/2 அதை வந்து 40 km/h டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கு. ப்ளஸ் அடுத்த ஆஃப் d/2 டிவைட் பை 60. ஓகேங்களா. அப்போ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த இந்த டிஸ்டன்ஸ்ன்ற வேல்யூ தேவையில்லை, எப்படியும் கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக 2 × 40 × 60 டிவைட் பை 60 + 14 வரும். ஸோ ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்பீட்னா டிஸ்டன்ஸ் பர் டைம் ஞாபகம் வச்சுக்குவோம். அதில் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா. அதில் நியூமரேட்டரில் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸு, டினாமினேட்டரில் வரும்போது என்னென்ன டிஸ்டன்ஸை என்னென்ன ஸ்பீடில் கவர் பண்ணியிருக்கோ அதை ரேஷியோ எடுத்தோம்னா டைமுக்கான யூனிட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இங்கே 2 ஆஃப் பற்றி சொல்லிட்டாங்க. இது இப்போ ஒருவேளை 3 டிவைட் பண்ணுறாங்க, 4 டிவைட் பண்ணுறாங்கன்னா அந்த 4 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், இந்த டைமுக்கான டேர்ம் எழுதணும். அதாவது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேங்களா. இங்கே 2 ஆஃபாக பிரிச்சிடுறாங்க. அதனால் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 40 km/h, செகண்ட் ஆஃப் வந்து 60 km/h. ஸோ d/2 / 40 + d/2 / 60 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீட்னா எகெயின் நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம்னு எடுத்துக்கலாம். ஆன்சர் வந்து 48 km/h. அடுத்தது எலிவேட்டர்னா லிஃப்ட்டு. an elevator has a downward acceleration of 0.1 g m/s². downward acceleration. What force will be transmitted to the floor of elevator by a man of weight W traveling in the elevator? ஓகேங்களா. இப்போ வந்து ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட்டட் டு த ஃப்ளோர் பை த மேன் அப்படின்றாங்க. ஓகேங்களா. முதல்ல வந்து நம்ம எப்பவும் என்ன எடுத்துக்கணும்னா, அந்த நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா, நெட் ஃபோர்ஸ்னால் அந்த mg + ma வரும், இல்லை mg - ma வரும். இதில் இங்கே வந்து நமக்கு இப்போ இந்த இடத்துல என்ன ஈக்குவேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த பாடி மைனஸ் டென்ஷன் இன் த ரோப். ஓகேங்களா. வெயிட் ஆஃப் த பாடி மைனஸ் டென்ஷன் இன் த ரோப். இப்போ இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே இந்த லிஃப்ட் ப்ராப்ளத்தில் இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டென்ஷன் கண்டிப்பாக, லோடு வெயிட்டு டவுன்வோர்டில் ஆக்ட் ஆகும், டென்ஷன் அப்வோர்டில் ஆக்ட் ஆகும் லிஃப்ட்டில். ஓகே. அந்த ரோப்பில் அப்வோர்டில் ஆக்ட் ஆகும். இனர்ஷியா ஃபோர்ஸு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டவுன்வோர்டில் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. டவுன்வோர்டில் ஆக்ட் ஆகுது. அப்போது இந்த வேர்ட்டிக்கல் ஃபோர்ஸ்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, வெயிட் வேர்ட்டிக்கல்லாம் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா, W டவுன்வோர்டு, டென்ஷன் வந்து அப்வோர்டு. ஸோ W - T ஈக்குவல் டு MN வரும். இல்லை நம்ம வந்து பாருங்கள், டென்ஷன் மட்டும்தான் அப்வோர்டு,
டபிள்யூவும் எம்ஏன்ற அந்த இனர்ஷியா ஃபோர்ஸும் டவுன்வர்டில் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ டபிள்யூ மைனஸ் டி மைனஸ் எம்ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்தோம்னா டபிள்யூ மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு மாஸ்க் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா வெயிட் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜின்னா அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை ஜின்னு யூஸ் பண்ணலாம். அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இங்கே வர்ற அக்சலரேஷன் வந்து 0.1 ஜின்னு சொல்லியிருக்காங்க. 0.1 ஜி. அப்போ ஏக்கு பதிலாக 0.1 ஜி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக டபிள்யூ மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0.1 டபிள்யூன்னு வருது. அப்போ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் டபிள்யூவில் பார்த்தோம்னா 0.9 டபிள்யூன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 0.9 டபிள்யூ நம்ம என்ன சொல்லலாம் 9/10 டபிள்யூன்னு சொல்லலாம். 9/10 டபிள்யூ அப்படின்னு சொல்லலாம். கொஸ்டினில் கேட்டது வாட் ஃபோர்ஸ் வில் பி டிரான்ஸ்மிட்டட் டு த ஃப்ளோர் ஆஃப் எலிவேட்டர் பை எ மேன் ஆஃப் வெயிட் டபிள்யூ ட்ராவலிங் இன் த எலிவேட்டர். ஓகேங்களா? இந்த டபிள்யூன்ற வெயிட்டில் ஒரு மேன் இருக்காருன்னா அவரால் ஃப்ளோரில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு அதுதான் டென்ஷனுக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ரோப்பில் வர டென்ஷனுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் அது டென்ஷன் டீன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபோர்ஸஸில் அப்போர்ட் ஃபோர்ஸ் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஈக்குவேட் பண்ணும்போது அப்போர்டில் டீன்ற அந்த டென்ஷன், டவுன்வர்டில் வெயிட்டும் இனர்ஷியா ஃபோர்ஸும் டவுன்வர்டில் வருது. இனர்ஷியா ஃபோர்ஸ்னால் எம்ஏ. அப்போ டபிள்யூ மைனஸ் டி மைனஸ் எம்ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது டபிள்யூ மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு கிடைக்கும். அதில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ இப்போ மாஸ்னால் என்னது டபிள்யூ பை ஜி. அதே மாதிரி அக்சலரேஷன் அவங்களே சொல்லிட்டாங்க 0.1 ஜி. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு டபிள்யூ மைனஸ் டி ஈக்குவல் டு 0.1 டபிள்யூன்னு வரும். எல்லாமே டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டபிள்யூன்னு வருது. அதுதான் கொஸ்டினே கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 9/10 டபிள்யூ. நெக்ஸ்ட்டு which are the following statements of D'Alembert's principle are correct? ஆக்சுவலாக D'Alembert's principle உடைய கண்டிஷன்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு the net external force F actually acting on the body and the inertia force Ft together keep the body in a state of physical equilibrium. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த D'Alembert's principle என்ன அப்படின்னா ஒரு மோஷனில் இருக்கிற ஒரு பாடிக்கு ஆப்போசிட்டில் அந்த பாடியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்றது தான் அந்த D'Alembert's பிரின்சிபல். ஓகேங்களா? சில ஃபோர்ஸ் வந்து நம்மளால் ஃபைன் பண்ண முடியலன்னா இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன் கொடுக்கும். இந்த அதாவது நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப் ஆக்சுவலி ஆக்டிங் ஆன் த பாடி அண்ட் த இனர்ஷியா ஃபோர்ஸ் டுகெதர் ரெண்டும் சேர்ந்ததுன்னா பாடி ஈக்குலிபிரியத்தில் ஒரு ரெஸ்ட்டுன்னு சொல்கிறத விட பாடியை ஈக்குலிபிரியத்தில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெட் ஃபோர்ஸும் இனர்ஷியா ஃபோர்ஸும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா பாடி ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு the equation of motion may be written as F plus minus ma equal to 0 and the Physidius force minus ma is called an inertia force. அந்த ஆக்சுவலாக அந்த இனர்ஷியா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை, நம்ம இமேஜினரியாக அதை கன்சிடர் பண்ணுறோம். அதனால அந்த Physidius ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போது the equation of motion may be written as F minus ma equal to 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைனஸ் ma அப்படின்னா அப்போது ஈக்குலிபிரியத்தில் வரணும்னா ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும். ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் இனர்ஷியா ஃபோர்ஸ். அதனால் எஃப் மைனஸ் எம்ஏ ஈக்குவல் டு 0. அந்த Physidius ஃபோர்ஸ் தான் நம்ம எம்ஏன்னு சொல்கிறோம், இனர்ஷியா ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இட் டென்ஸ் டு கிவ் த சொல்யூஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் ப்ராப்ளம் என் அப்பியரன்ஸ் டு தட் ஆஃப் டைனமிக் ப்ராப்ளம். இதை வந்து என்ன சொல்கிறோம், ஒரு ஸ்டாட்டிக் ப்ராப்ளத்தை நம்ம டைனமிக் ப்ராப்ளமாக அசியூம் பண்ணி தான் அதில் சால்வ் பண்ணுறோம். என்னது இனர்ஷியா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இமேஜினரியாக யோசிக்கிறதுனால இது வந்து ஸ்டாட்டிக் ப்ராப்ளத்தை நம்ம டைனமிக் ப்ராப்ளமாக அசியூம் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே D'Alembert's பிரின்சிபலினுடைய கான்செப்ட் தான். அதனால் இது எல்லாமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஓகே, a 2000 kg of automobile is driven down a 5-degree inclined plane at 100 km/h. When the brakes are applied causing a constant total braking force applied by the road on the tires, okay, of 7 kN. Determine the distance traveled by the automobile as it comes to top. ஸோ முதல்ல ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஒரு ஆட்டோமொபைல் மூவ் ஆகுது பாருங்கள். அதனுடைய மாஸ் வந்து 2000 kg. 2000 kg ஆஃப் ஆட்டோமொபைல் இஸ் ட்ரிவன் டவுன். ஓகேங்களா? டவுன்வர்டில் வருது 5 டிகிரி இன்க்ளைன் பிளேனில். ஓகே, அதுவும் என்ன ஸ்பீட்னா 100 km/h வருது. நெக்ஸ்ட்டு when the brakes are applied
காசிங் எ கான்ஸ்டன்ட் டோட்டல் பிரேக்கிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அதனால் வந்து ஒரு பிரேக்கிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது பார்த்திங்கன்னா எப்படி அந்த பிரேக்கிங் ஃபோர்ஸ் அப்ளைடு பை த ரோட் ஆன் த டயர்ஸ். ஓகேங்களா, டயர்ஸில் கண்டிப்பாக அந்த ஃப்ரிக்ஷனால தான் அங்கே வந்து பிரேக்கிங் ஃபோர்ஸ் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 7 kN அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டிட்டர்மைன் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை த ஆட்டோமொபைல் ஆஸ் இட் கம்ஸ் டு அ ஸ்டாப். ஓகே, அந்த கண்டிப்பாக வந்து எங்கே பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகும், அது வரைக்கும் ட்ராவல் ஆனால் அந்த டிஸ்டன்ஸை கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டயக்ராம் எடுத்திருக்காங்க. இந்த டயக்ராமில் அங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுடைய காம்பவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சொல்யூஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ஃபாலோ பண்ணுவோம். முதல்ல மாஸ் ஆஃப் த ஆட்டோமொபைல் வந்து 2000 kg, இன்க்ளினேஷன் 5 degree, வெலாசிட்டி 100 km/h. ஸ்டார்டிங்கில் அதுதான் வெலாசிட்டி. ஓகேங்களா, அதுவும் கான்ஸ்டன்ட் டோட்டல் பிரேக்கிங் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தத்தில் வெலாசிட்டி வந்து 100 km/h. அதை வந்து மீட்டர்/செகண்டில் கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்டு 5/18 வரும். ஸோ 27.78 m/s. நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து 7 kN, 7000 N. ஓகேங்களா, இப்போ டயக்ராமில் பாருங்கள், பிளாக் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது இன்க்ளைன் பிளேன்றதுனால அந்த வெயிட்டு 2 காம்பவுண்டாக டிவைட் ஆகும். ஒன்று W cos θ, இன்னொன்று W sin θ. அதில் W sin θ தான் அந்த பிளேன் அலாங் த பிளேன் வரும். இந்த W cos θ வந்து அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக வரும். ஓகேங்களா, ஸோ அதுவும் டிகிரி வந்து 5 degreeன்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணலாம், W cos 5, W sin 5 எடுத்துக்கலாம். இங்கே Wன்றது டைரெக்டாக கொடுக்கல, அதனால் மாஸ் தான் இருக்குது. ஸோ mgன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 2 காம்போனண்ட் வந்து கிடச்சிரும். ஃபைனலாக ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி 0. இனிஷியல் வெலாசிட்டி 100 km/h, ஃபைனல் வெலாசிட்டி கண்டிப்பாக என்னது 0 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபைனலாக ரீச் ஆகும்போது டோட்டலாக கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அங்கேயே நம்ம வெயிட்டோட காம்போனண்ட்டை வந்து டிவைட் பண்ணலாம். அதே mg cos θ, mg sin θன்னு வரும். இப்போ இதில் விஷயம் என்னென்னா, அந்த பாருங்கள் எப்படி இந்த பிளாக் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா, ஃபோர்ஸ் அப்ளைடு பை த ரோட் ஆன் த டயர்ஸ். ஓகேங்களா, ரோடுக்கும் டயருக்கும் உள்ள ஃப்ரிக்ஷனில் தான் இது வந்து இந்த வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகுது. அப்படின்னா அந்த பாடியினுடைய இனிஷியலாக ஒரு கைனடிக் எனர்ஜி, அதாவது ஒரு முதல்ல வந்து அது ஒரு லிஃப்ட்டில் ஒரு ஹைட்டில் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது எப்போ மூவ் ஆகும்போது. ஃபைனலாக ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா அந்த அதனுடைய கைனடிக் எனர்ஜியில் வந்து கொஞ்சம் லாஸ் நடந்திருக்கும். அதாவது நம்ம இனிஷியலாக இருந்த எனர்ஜியில் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும். எப்படி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில். இங்கே கேட்குறது வந்து அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, எனர்ஜி பேலன்ஸ் எப்படின்னது, கைனடிக் எனர்ஜி டோட்டல், அதாவது கைனடிக் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா, அதுதான் அங்கே ஆக்ட் ஆகுனா அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு. ஸோ அதை எப்படி எழுதுறாங்கன்னா இங்கே அப்ளை ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல். ஸோ டோட்டல் அந்த லாஸ் ஆன எனர்ஜி என்னது, இனிஷியலாக அந்த கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே ஒர்க்கு அப்படின்றது இந்த இடத்துல என்ன, அந்த டபிள்யூன்றது இந்த இடத்துல என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். சொல்லலாம். இவங்க அதை எப்படி எடுத்திருக்காங்க, 2000 g, மாஸ் வந்து 2000 g sin 5 degree இன்ட்டு எக்ஸு மைனஸ் 7000 இன்ட்டு எக்ஸு. ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 7000 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து 0, இனிஷியல் கைனடிக் வந்து ½ mv1/2. ஓகேங்களா, ஸோ ஓகே, ஃபைனல் கைனடிக் வந்து ஏன் 0னா ஃபைனல் வெலாசிட்டி 0ன்றதுனால அது 0ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே என்னென்னா அந்த பிளாக் மூவ் ஆகும்போது ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் பாருங்கள். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து என்னென்ன வருது அப்படின்னா, ஒன்று mg sin θ, அது ஒன்று. அடுத்தது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேங்களா, mg sin θ இருக்கும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் mg sin θ, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ரெண்டும் வந்து ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்டன்ஸ் மைனஸ் நம்ம எல்லாம் எனர்ஜி தானே எடுத்துக்கிறோம், அதனால் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இந்த எக்ஸுன்றது தான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த பாடி ரெஸ்ட்டுக்கு வரும்போது கவரான டிஸ்டன்ஸ் எக்ஸு. ஓகேங்களா, ஸோ எனர்ஜி பேலன்ஸ் பண்ணும்போது ரைட் சைடில் கைனடிக் எனர்ஜி டிஃப்ரென்ஸு, லெஃப்ட் சைடில் இந்த பிளாக் மூவ் ஆகும்போது ஆக்ட் ஆன அந்த ஃபோர்ஸ் டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா mg sin 5 degree அல்லது 2000 g sin 5 degree இன்ட்டு எக்ஸு மைனஸ் இந்த 7000, அதாவது என்னது பிரேக்கிங் ஃபோர்ஸு. ஓகேங்களா, அது வந்து 7000 ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 7000 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எழுதும்போது ஒன்று வந்து 0, ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி இல்லை, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து 0 மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து ½ mv1/2. ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ 145.88 மீட்டர்னு வருது. ஸோ ரவுண்ட் பண்ணும்போது 146 மீட்டர்னு வருது.
ஓகேங்களா. இந்த எனர்ஜி பேலன்ஸ் வச்சு இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, determine the apparent weight of a 70 kilogram man in an elevator when the acceleration of the elevator is 2 meter per second square upwards. இப்போ வந்து apparent weight கேட்குறாங்க. ஓகேங்களா. நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம மிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த வெயிட் வந்து apparent weightனு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, as the elevator is moving upwards, எலிவேட்டர் வந்து upwardல தான் மூவ் ஆகுது. determine the apparent, ஆமாம் upwardsனு சொல்லியிருக்காங்க. as the elevator moving upwards, that is in the direction of reaction force, therefore the net force would be r minus mg upwards. ஓகேங்களா. நம்ம டைரெக்ஷன் இப்போ நம்ம எந்த சைடில் டைரெக்ஷன் எந்த சைடோ அந்த சைடு தான் இனர்ஷியா ஃபோர்ஸ் வரும். ஸோ அதாவது மோஷன் எந்த சைடோ அந்த சைடு தான் இனர்ஷியா ஃபோர்ஸ் வரும். அதனால் அப்வோர்டில் எம்ஏ, அப்புறம் ரியாக்ஷன் ஃபோர்ஸு அல்லது டென்ஷன் அது வந்து அப்வோர்டில், அப்புறம் வெயிட் எம்ஜி வந்து டவுன்வோர்டில். சரி, இதிலிருந்து என்ன பண்ணுறாங்க, நெட் ஃபோர்ஸ், வேர்ட்டிக்கல் நெட் ஃபோர்ஸ் வந்து நம்ம நெட் ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து எம்ஏ இனர்ஷியா ஃபோர்ஸ் தான் எம்ஏன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து அப்வோர்டில் என்னென்ன ஆக்ட் ஆகுது, ரியாக்ஷனும் எம்ஏவும் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஒரு நிமிஷம், இனர்ஷியா ஃபோர்ஸ் எம்ஏ அப்வோர்டில் தான் வரும், எம்ஜி தான் டவுன்வோர்டில் வரும். ஸோ அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து டோட்டல் அந்த அதாவது அப்வோர்ட் டைரெக்ஷன் வரும்போது எம்ஜி ப்ளஸ் எம்ஏன்னு வரும், டவுன்வோர்ட் டைரெக்ஷன் வரும்போது எம்ஜி மைனஸ் எம்ஏன்னு வரும். ஓகேங்களா. ஸோ ஓகே, அப்படி இந்த டி ஆடம்ஸ் பிரின்சிபல் கான்செப்ட் படி நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நெட் ஃபோர்ஸ் அண்டு இனர்ஷியா ஃபோர்ஸ் ரெண்டும் ஆக்ட் ஆச்சுன்னா பாடி ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதனால் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இனர்ஷியா ஃபோர்ஸ் என்னது, எம்ஏ. அதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம், இங்கே ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ்னால் ஒன்று வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸு மைனஸ் வெயிட், அதாவது எம்ஜி. ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸ் எம்ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் எம்ஜின்னு வரும். இது எப்போது, அப்வோர்ட் டைரெக்ஷனில். அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் எம்ஏ, அப்புறம் நம்ம வந்து எம் காமன் எடுத்தோம்னா ஜி ப்ளஸ் ஏன்னு வரும். ஜி வந்து 9.81, அக்சலரேஷன் 2ன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் மாஸ் வந்து 70. ஸோ ஃபைனலாக 826.7 நியூட்டன். கொஸ்டினில் கேட்டது என்னது, டிட்டர்மைன் தி அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் 70 கிலோகிராம் மேன். ஓகேங்களா. அதனோட அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பேரண்ட் வெயிட்ன்றது நம்ம வந்து உடனே 70 × 9.81 என்னது, அந்த மேனுடைய நார்மல் வெயிட்டு. பட் அப்பேரண்ட் வெயிட்னா லெஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஃபீல் ஆகிற நார்மல் வெயிட்டு. ஸோ ஆன்சர் வந்து 70 × 9.81 + 2, 826.7 நியூட்டன். 826.7 நியூட்டன். ஓகேங்களா. அடுத்தது, ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ இல்லை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஏதாவது ஆன்சர்ஸ் இருந்தாலோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம்ஸில் சிம்பிளான மெத்தட் ஏதாவது இருந்ததுன்னா நானும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.